செருப்பை யாரும் ஆட்டை போடாத மாதிரி கழட்டி விடணும். ஒரே வழி, இங்கே ஒரு செருப்பு, இங்கே ஒரு செருப்பு. அதையும் ஆட்டை போட்டு போனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே வந்து ஃபோன் அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த இடத்துல இது என்ன நிறைய பாஸ்போர்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியே எல்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. கல்யாணம் இருக்குது, யார் கல்யாணம் தான் ஒரே நேரத்தில் 2 கல்யாணம் நடக்குது. மெடிடேஷன் பண்ணி போகலாம் தான் பார்க்குறேன். ஆனால் டைம் இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திட்டு நம்ம போவோம். அதுக்குள்ளே தண்ணி எங்கே கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ மணி 10 மணி ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பலான்னு இருக்கேன். மெடிடேஷன் பண்ணுவோம். மசாலா பூரி, முன்னாடி பானி பூரி, நல்லா இருக்கே. இப்பவே போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மன அமைதி, மன அமைதி. இதெல்லாம் சுத்தமா வேலைக்கே ஆகல. ஆஹா, சென்னையில் இவ்வளோ பெரிய குளத்தை பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அருமையாக இருக்குது. மக்களே, நம்ம கரெக்டாக ஒரு 11 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணேன். 16 நிமிஷம் கரெக்டாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு. சாமி கும்பிட்டாச்சு மக்களே. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு சின்ன ஒரு டவுட்டு. இப்போ அதில் வந்து போர்டு வச்சுருக்காங்க, இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, அவங்களாம் கிறிஸ்டின்ஸ் தானே. அப்போ அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. என்னதான் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது மக்களே. இதை சொன்னாலும் மாற போகிறது கிடையாது. வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ தண்ணி குடிச்சிட்டு நம்ம அடுத்து கிளம்ப வேண்டியது தான். இப்போ ChatGPTயில் பார்க்குறேன் அடுத்து எங்கே போகிறதுன்னு. மக்களே, 2 இட்லி தான் சாப்பிட்டேன். இங்கே பொங்கல் கொடுத்தாங்க, பொங்கல் வாங்கியாச்சு. செருப்பு போட்டு பொங்கலை சாப்பிட்டு அடுத்து நம்ம போகிற இடம் சர்ச்சுக்கு போகிறோம். அடுத்து பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்கான். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம செருப்பு மேலே இன்னொரு செருப்பு போட்டு வச்சுருக்கோம். இங்கேருந்து நியர்பை தான் சொல்லியிருக்காங்க. பஸ் டிக்கெட் 5 ரூபா வருமா, நம்ம நடந்தே போயிடலாம். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலை சாப்பிட்டு போவோம். மக்களே, நம்ம இந்த கெட்டப்பில் வந்துருக்கிறதால நிறைய பேர் என்கிட்ட வந்து காசு கேட்குறாங்க. அவங்ககிட்ட நான் எப்படி உண்மையாக சொல்கிறது? என்கிட்ட மொத்தமாகவே 60 ரூபா தான் இருக்குன்றத. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி வேறு தேவை. நான் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வாங்கினா 10 ரூபாயில் சின்னதாக தான் கிடைக்கும். அதுக்கு பதில் நான் எங்கேயாவது வாட்டர் பாட்டில் வாங்கணும். எங்கே ஹோட்டலில் குடிக்க தண்ணி கேட்போமா? வேறு வழியில் மக்களே, நம்ம ஹோட்டலில் போகிறோம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்குறோம். மக்களே, இங்கே இந்த ஹோட்டல்லே தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த தண்ணி இன்னும் அடுத்த ஸ்டாப் போகிற வரைக்கும் தாங்கும். இப்போ அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. சர்ச்சுக்கு போகணும். இப்போ அந்த சர்ச்சுக்கு எப்படி போகிறது, ரூட் மேப் போடுறேன், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மக்களே, இங்கே கோயிலேருந்து கரெக்டாக சர்ச்சுக்கு வந்து 850 கிலோமீட்டர், 850 மீட்டரு. நம்ம இதை அப்படியே நடந்து போய்டும். பஸ்ஸெல்லாம் போனால் காசு இல்லை. அதுக்கு 5 ரூபா போட்டோன்னா அவ்வளோதான், இன்றைக்கி சோலி முடிஞ்சிடும். தண்ணி பாட்டிலே வாங்க முடியாமல் கடையில் குடிச்சிட்டு வரேன். மதிய சாப்பாடுக்கு என்னன்னு பார்ப்போம். பக்கத்தில் இன்னும் யாராவது கோயில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு மதிய சாப்பாடை சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும், பேலன்ஸாக. அடுத்த நிறுத்தம் சென்ட் தாமஸ் சர்ச். வெல்கம் டு பாரதி விலாக்.
நான் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரீட் பேர் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு பேரை நான் பார்த்ததே இல்லை. பாருங்கள், சாலை தெரு 100 மீட்டர் தான் இருக்குது. வேறு வெயிலில் வேறையா வந்து தொலையுது. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் சர்ச் காமிக்குது. நம்ம போக முடியுமா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். நான் ஒரு பைத்தியக்காரன். நான் அங்கே காமிச்சேன்ல சர்ச்சு, ஆனால் அங்கே இல்லை, இங்கே பாருங்க. செமையா இருக்கியா? ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு நம்ம அடுத்த நிறுத்தத்துக்கு போவோம். வாங்க சர்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த சர்ச்சுக்கு எத்தனை பேர் வந்துருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா 2வது இடம் கம்ப்ளீட். 3வது நம்ம போகிற இடம் பீச். அதுவே நடந்து போக போகிறோம். இது மக்களே கொஞ்சம் உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அடுத்த நிறுத்தம் பீச். ஆனால் மொட்டை வெயிலில் போய் நான் பீச்சில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆஹா, ஏதோ கொடுக்குறாங்களே, தண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் தண்ணியாக சாப்பாடா இதாங்கண்ணே. வெற்றி வெற்றி வெற்றி. நான் அடுத்து தண்ணி குடிக்க என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டான டைமில் நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வந்துருக்கு மக்களே. இதை வச்சு சாப்பாடும் கொடுக்குறாங்க. சாப்பாடும் வாங்கிக்குவோம். நம்மளுக்கு தண்ணி தான் கிடைச்சிருக்கு, உணவு கிடைக்கவில்லை. உணவு கிடைச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம மெரினா பீச் தான் போக போகிறோம். இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், ஆனால் இந்த ரூட்டில் நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பாருங்கள், இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம அந்த சைடு வழியாக போய் தான் போக முடியும். இதுக்குள்ளே ரோடு கிராஸ் பண்ணணும். சிக்னல் விழுந்தால் தான் ரோடு கிராஸ் பண்ண முடியும். எப்போ சிக்னல் விழுந்ததில்லை. சார் கூட சேர்ந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம வெற்றிகரமாக. அப்போ இங்கேருந்து இப்போ நம்ம பீச்சுக்கு நடந்து போனால் 3வது நிறுத்தம் முடிந்து விட்டது. இவ்வளோ நேரமாக 2 இடத்துக்கு தான் போயிருக்கோம். இன்னைக்கு கொடி ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் சர்ச்சில். அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் வராங்க சர்ச்சுக்கு. எல்லாரும் சர்ச்சுக்கு இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்க, இவங்க எல்லோரும் போகிறதால ரோடை பார்க்குறதுக்காக போலீஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. நமக்கே அப்படின்னா அவங்க வெயிலில் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேரு இல்லைன்னா ஏதாவது ஒரு தண்ணி பாட்டில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணோம். பாட்டிமாக்கு தைரியத்தை பார்த்தீங்களா? இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் மெரினா பீச். எங்கடா மெரினா பீச்னு கேட்காதீங்க, கிட்ட வந்துட்டேன். லைட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குதா, லைட் ஹவுஸ்னு நினைக்கிறேன். எதுக்கு லைட் ஹவுஸ் பார்த்ததே இல்லை. விஜய் படத்தில் பார்த்துருக்கேன் பாருங்கள், பெரிய லைட் ஹவுஸ் மாடியில் வருங்க, அதில் தான் பார்த்துருக்கேன் லைட் ஹவுஸ். மக்களே மெரினா பீச் வந்துட்டோம். நம்ம வானெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகணும்.
எப்படி போகிறது தாண்டி சிக்னல் கூட இல்லை, எப்படி போகிறது? அதான் ஸ்டாப் பண்ணாங்கன்னா நான் கிராஸ் பண்ணிடுவேன். ஃபோன் ரொம்ப சூடாகி கொண்டே இருக்கிறது மக்களே. இதான் வாய்ப்பை பயன்படுத்தி இந்தாண்ட வந்துடணும். இங்கே பாருங்க, இந்த சிலையை வந்து கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சிலை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா யானையை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மாடு தெரியும். எப்படி இன்னும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. லைட் ஹவுஸ் மேலே அலோவ் பண்ணுவாங்களே ஏறுறதுக்கு, அலோவ் பண்ணாங்கன்னா போகலாம். இப்போ நம்ம 3ஆவதாக வந்திருக்க இடம் மெரினா பீச். வெயில் மண்டையை பொழக்குது, ஃபோனு ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களே. வெறித்தனமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம. உங்களை நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. டான் 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 டான். மக்களே இப்போ நான் இந்தாண்ட வந்துட்டேன், இப்போ அந்தாண்ட போனோம். இப்போ எங்கே போகிறது? எல்லோரும் இங்கே காரை பைக்கெல்லாம் இங்கே விட்டுட்டு நடந்து இதான் வாய்ப்பு. மொட்டை வெயிலில் வந்திருக்கும் போல். இந்த வெயிலில் போயிட்டு நான் பீச்சில் என்னத்தை நடக்கிறது? நிழல் தேவை இப்போ எனக்கு. வெயில் இல்லைனா கூட பரவாயில்ல, மொட்டை வெயில் சரியாக விளாசுது வெயில். நிழலுக்கு உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை எவ்வளோ பெரிய பீச்சில். இந்த தண்ணி பாட்டிலோட அருமை, கையில் காசே இல்லாதம தண்ணியே இல்லாத சுற்றி தண்ணி தேடும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த ரவை தண்ணிக்கு ஹோட்டலில் போய் கேட்கலாமா என்ன பண்ணலான்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு கிடச்சிது. இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். சீக்கிரம் குடிச்சுன்னா காலி ஆகிடும். திரும்பி தண்ணி தாக்கணும், தொண்டை வறண்டுருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் யாரும் தண்ணியை வீணாக்காதீங்க. சேவ் வாட்டர். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே உட்காரத்துக்கு இடம் இல்லை. இங்கே இந்த கடை இருக்குது, இந்த கடையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குவோம். நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். தேங்க்யூ. ஐயோ அம்மா அப்பா, வெயில் இல்லைன்னா பீச்சஸ் காலையிலே வந்துடணும் போல் பீச்சுக்கு. அது டைமிங் அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரதுக்கு. அப்பா ஆமாம் மக்களே, இதுவே வெயில் கம்மியாக இன்னும் அதிகமாக வருமா? ஏதோ அண்ணன் பந்தெல்லாம் போட்டு கடை வச்சிருக்கிறதால வெயிலுக்கு கொஞ்சம். இது லைட் ஹவுஸ் ஆனா? இதான் லைட் ஹவுஸ். இந்த பக்கம் போனால் என்ன வரும்? அப்படியே சிலை இருக்கு, கன்னி சிலை. ஓ, அவையார் சிலை. எவ்வளோ தூரம் இங்கே? விவேகானந்தர் சிலை, விவேகானந்தர் பில்டிங். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? 2.5 கிலோமீட்டர் இருக்கும். 2 நடந்து போனால் 2 கிலோமீட்டர். பஸ்ஸில் போனால் 1/2 hour. பஸ்ஸில் போக முடியாது. மெட்ரோ கட்டுறாங்களா? ஆமாம், மெட்ரோ. இதில் மெட்ரோ அவ்வளோதான். மெட்ரோ வந்துருச்சுன்னா இன்னும் ஜகன்னு வந்துடும் கூட்டம். ஆனால் மெட்ரோ வந்தால் என்ன ப்ராப்ளம்னா இங்கே கடை வச்சுருக்கவங்கள காலி பண்ண விட்டுருவாங்க. பிரச்சனை என்னென்னா இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவனுங்களா ஒரு கடை போடுவானுங்க, அதுக்கு ஒரு விலை வைப்பாங்க. மக்களே, நான் பீச்சுக்குள்ளே தான் வந்திருக்கேன். இன்னும் மெயின் இடத்துக்கு போகணுன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். இந்த வெயிலில் நடந்து போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைலுக்கெலாம் சார்ஜ் போட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். அதை விட்டால் வேறு வழி இல்லை. இதில் நடந்து போனால் ஃபுல் எனர்ஜி காலி ஆகிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பசிக்க ஆரம்பித்தா சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. ஓகே, எப்படி செம்மையாக இருக்கா? வேலை முடிஞ்சோடனே எல்லோரும் வந்து லைட் ஹவுஸை பாருங்கள்.